நண்பர்களே, இன்னைக்கு என்ன புதுசா பார்க்க போறோம் அப்படின்னா, புது ஸ்கேம் 2 இருக்குல்ல. சரி 2 ஒண்ணு தான். இதுல வந்துட்டு இந்த ஸ்கேம்ல என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு WhatsAppல காசு அனுப்புறாங்க. காசு அனுப்பிச்சுட்டு, தப்பா அனுப்பிச்சுட்டோம். எங்களுக்கு காசு திருப்பி குடுங்கங்கிறாங்க. சரி நம்மளும் நல்ல மனசோட சரி காசு திருப்பி தர நம்பர் சொல்லுங்கன்னு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபோன் ஹேக் பண்ணிட்டு, எல்லா கருமத்தையும் பண்ணுவாங்க. எப்பயும் பண்ற எல்லா கருமத்தையும் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேம் மாத்தி மாத்தி வருது. இந்த ஸ்கேம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட மாட்டிட்டாரு. ஆல்மோஸ்ட் கொஞ்ச நேரத்தில் அவர் கொஞ்சம் சுதாரிக்காமல் இருந்திருந்தாருன்னா காசு எழுந்திருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அவர் சுதாரிச்சதால அவர் பண்ண ஒரு நல்ல விஷயத்தாலும் அவர் தப்பிச்சிட்டாரு. என்னன்னா, ஃபோனுக்கும் ஜிபேக்கு நம்பர் செட் பண்ணுது. இப்போ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே வந்து உள்ளே போகிறதுக்கு நம்பர் செட் பண்ண சொல்லும். அது நம்பர் செட் பண்ணது. ரெண்டாவது ஜிமெயிலுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல பாஸ்வேர்ட் போட்டது. ஜிமெயில் எடுத்துட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. ஜிபேயில் மட்டும் அவங்களால உள்ளே போக முடியல. ஏன்னா அதோட பாஸ்வேர்டு வந்து நம்ம போட 4 டிஜிட் நம்பர் வந்து அவங்களுக்கு இல்லை. அதை வந்து அவரை போட சொல்லி கம்பல் பண்ணதை போட மாட்டேன்றதுனால தப்பிச்சிட்டாரு. சரி, அது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். என்னென்னா, ஒரு நாள் அந்த நண்பருக்கு ஒரு 5000 பணம் வந்திருக்கு. 5000 பணம் வந்திருக்கு. யார் அனுப்பிச்சிருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் இன்னொரு கால் மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா, நான் இது மாதிரி தப்பாக வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், அந்த காசு எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் கால் வருது. சரி ஐயோ பாவமே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணாரு, நல்ல மனசோட இது கொடுங்க, நம்பர் கொடுங்க, அனுப்பிச்சி விட்றேன். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அந்த லிங்க்கில் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, லிங்கை கிளிக் பண்ணுறாரு. கிளிக் பண்ணோடனே ஃபோன் பிளாங்க் ஆகிட்டு திருப்பி வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபோன் அவர் கண்ட்ரோல்லே இல்லை. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இது என்னதுன்னு புரியலையேன்னு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோன்பேலாம் ஓப்பன் பண்ணி இதுக்கு பாஸ்வேர்ட் போடுன்னு கேட்டிருக்காங்க. அவர் போடல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கால். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஹிந்தியில். இப்போ ரெண்டாவது இங்கிலீஷ், புரோக்கன் இங்கிலீஷில் ஒருத்தர் பேசி நீங்கள் எனக்கு காசு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை நான் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டினியூஸாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாத போது என்ன பண்ணிட்டாரு, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரி கட்டாயிரம் நினச்சிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணி பார்த்துருக்காரு. திருப்பி கால் வருது. வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியலங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு கால் அட்டன் பண்ணா, நீங்கள் எங்களுக்கு 50,000 கொடுங்க, 60,000 கொடுங்க, கொடுக்கலனா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம், இந்த பாரு உங்களோட பேன் கார்டு நம்பர் பாரு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அவங்களோட ஃபோன்லேருந்து நம்மளோட பேன் கார்டை அனுப்புகிறாங்க. என்னடா பேன் கார்டு எங்கேருந்து எடுத்தானுங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து எடுத்துருக்கானுங்க. சரி கூகுள் ஃபோட்டோஸ் அவனுக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தா, அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே அந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக அவங்க கைக்கு போயிடுச்சு. அவங்க கைக்கு போயிட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க ஆக்சஸ் பண்ணி கூகுள் ஃபோட்டோஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துட்டாங்க. அவர் கூகுள் ஃபோட்டோஸில் பேன் கார்டு, ஆதார் கார்டு, லிட்ரல்ஸ்க்கு எல்லாம் வச்சுருந்தாரு. அத்தனை எடுத்துட்டானுங்க. இது எடுத்துகிட்டு எப்படா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2வது நிமிஷம் கழிச்சு அவன் ஃபோன் பண்ணி, நீ அனுப்பலைன்னா உன் பேன் கார்டு மட்டும் இல்லை, உன்னோட ஃபோட்டோவை கிராப் பண்ணி உன் ஃபோட்டோவை வந்து எல்லாருக்கும் ஒரு நூட் ஃபோட்டோவாக அனுப்பிச்சி விட்ருவேன், உன் கான்டாக்டில் இருக்க அத்தனை பேருக்கு அனுப்பிச்சி விட்ருவேன், ஒரு ஆபாசமான ஒரு வீடியோவில் இருக்கிற மாதிரி இன்னும் போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு என்னென்னமோ இப்போ பேசியிருக்காங்க. இவர் கொஞ்சம் மிரண்டு போனவர் என்ன பண்ணிட்டாரு, என்னடா இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. அந்த ஃபோனை திருப்பி ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. அவர் வீட்டில் இருக்க நபருக்கு பார்த்தோன்னா வருது ஃபோட்டோஸ், அவங்க சொன்ன மாதிரியே வருது. இவர் மிரண்டு போயிட்டார். என்னடா நம்ம வீட்டில் இருக்கவங்களே இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் வருது அப்படின்ட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி முதல் நாளே பண்ணி தான் நான் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். 2வது நாள் ஃபோன் பண்ணி இதை மாதிரி நடக்குதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுங்க, வாட்ஸ்அப்பில் வீடியோ போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கிறதே தெரியாது. அதுக்குள்ளே அவங்க வந்து உங்கள் கான்டாக்ட் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு ஆபாசமான ஃபோட்டோஸோ வீடியோஸோ அனுப்பிச்சிருப்பான், உங்கள் ஃபேஸை வச்சு அனுப்பிச்சிருப்பான். அப்போ அவங்களுக்கு புரியாது, ஏன் அனுப்பிச்சிருக்காங்க, எப்படி அடிச்சிருக்காங்க, ஏன் இந்த பேரில் வந்துருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவன் நம்பர்லேருந்து இந்த மாதிரி போயிருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போய்ட்டு ஒரு வீடியோ போடுங்க. இதை மாதிரி என்னோடய ஃபோனு ஹேக் செய்யப்பட்டது, அதாவது இன்டர்நெட் திருடர்களால் திருடப்பட்டது, இதில் என்னோட தவறுதலால் 2500 இழந்துட்டேன் அப்படின்னு போடுங்க. நான் ஒரு லிங்கை கிளிக் பண்ணேன், என்னோட தெரிஞ்ச நபர்கிட்டேருந்து மெசேஜ் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே என் காசெல்லாம் திருடிட்டாங்க, 2500 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க. என் பேரில் இருந்தோ இல்லை என்னோட பேர் சொல்லியோ யாராவது வாட்ஸ்அப்லோ மெசேஜ்லையோ ஃபோட்டோஸோ வீடியோஸோ அனுப்பிச்சிட்டு ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க.
அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோனு அவங்க அவங்க கண்ட்ரோலில் போயிடும், காசு திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க, வாட்ஸ்அப் போஸ்ட்டில் போடுங்க அப்படின்னு. அவரும் அதே மாதிரி போட்டார். போட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவருக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அவங்க ஆஃபீஸில் இருக்க கலீக்ஸ்லேருந்து கால் வருது, மெசேஜ் வருது. அவங்களாம் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்தே எனக்கு வந்தது, மற்றவங்க ஃபோன் நம்பர்லேருந்து கூட இல்லை, உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்தே வந்தது, ஒரு வீடியோ வந்தது, ஃபோட்டோ வந்தது. நான் அப்போவே யோசித்தேன், இவர் இந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டார், என்ன இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் வந்திருக்கு, ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு நான் சஸ்பெக்ட் பண்ணேன். அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஃபோன் ஹேக் பண்ணிட்டாங்க, அவனுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. யாராவது கேட்டாலும் இதை மாதிரி இதான் காரணம் அப்படின்னு நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க ஆஃபீஸில் இருக்க பாதி கல்விக்கு போயிருக்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் போயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போயிருக்கு இந்த மாதிரி மெசேஜ். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. திருப்பி எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி போயிடுச்சுங்க. நான் சரி பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்களா? நான் ஃபோனில் செக் பண்ணிட்டுமாங்க. ஃபோனில் செக் பண்ணாதீங்க, ஏடிஎம்மில் போய் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். எனக்கு குறையில, காசு குறையில, அவன் கொடுத்த 5000 ரூபாயோட இருக்குது, அது தவிர வேறு எதுவும் குறையில. நான் நினச்சிக்கிட்டது என்னன்னா, திருட தெரியாதவனா இருக்கானே, காசை போட்டுட்டு எடுக்க தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி இவன் வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையன்ட்டு திருப்பி ஃபோன் அடித்து கேட்கும்போது அவரே சொன்னார், இது மாதிரி என்னோடய காசு மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு எனக்கு போட்டிருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், மற்ற பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு பேங்க்கில் இருக்கிற நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கள், பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்க நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால எடுக்க முடியாதுன்னு. இப்போ அந்த ஃபோன் நம்பரு அப்புறமா ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ஃபோனும் அந்த இன்னொரு நம்பரும், ரெண்டாவது நம்பரும் என்னென்னா டுவல் சிம் ஃபோனுங்கிறதுனால அதிலே இருந்தது. ஸோ அதுக்கு மெசேஜ் வந்தாலும் அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். 3வது சிம் ஒன்று வாங்குங்க, 3வது சிம் வாங்கி ஒரு பட்டன் ஃபோனில் போட்டுட்டு அந்த சிம்மை ஆக்டிவேட் ஆன பிறகு பேங்க்கில் கொண்டு போயிட்டு இதுதான் என்னோட புது நம்பரு, இது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாரு. லோன் அக்கௌண்ட்டுக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அப்புறம் வந்து நீங்கள் வச்சுருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, இது எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு இதுதான் என்னோட புது நம்பர், இந்த புது நம்பரை என் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் போய் கொடுத்துட்டு வந்துட்டார். ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வச்சு எல்லா பேங்க்லேயும் போயிட்டு அப்ளிகேஷன் பார்த்து ஒரு எழுதி கொடுத்து மேனேஜர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டார். அவங்களும் 12லேருந்து 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுங்க, போகலாம் அப்படின்ட்டார், கவலைப்படாமல் போகலான்னாரு. அப்புறமா தான் சொன்னார், இது மாதிரி என்னோட பேங்க் நான் புது சிம் வாங்கி ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தேன், அங்கே இருக்கிற ஏர்டெல் சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கவங்க சொன்னாங்க, பழைய நம்பரை அட்ரஸ் ப்ரூஃப்க்கு செக் பண்ணும்போது பார்த்தா அந்த அட்ரஸ் வந்து பங்களாதேஷ் காமிச்சுது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லண்டன் காமிச்சுது. அவங்களுக்கு சஸ்பெக்ட் ஆன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பழைய நம்பரை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் சிம் ஒன்று வாங்கிக்கிங்க, பழைய நம்பர் ஃபோனில் இருக்கிற சிம்மை டீஆக்டிவேட் பண்ணுங்கள், புது சிம் வாங்கிக்கிங்க, அதே நம்பரில் புது சிம் ஒன்று வாங்கிக்கிங்க, அப்போ தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்புறமா தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே சிம்மையும் எடுத்துட்டான் போட்டிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் போயிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஏர்டெல் சர்வீஸ் சென்டரில் ஒரு புது சிம், பழசை பிளாக் பண்ணிவிட்டு புதுசு வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு இப்போ அந்த சிம்மை தனியாக வச்சுருங்க. அப்புறம் அவர் கேட்டார், என்னோடய ஆதார் கார்டு, லைசன்ஸு, அப்புறம் பேன் கார்டுக்கெலாம் அந்த சிம்மோட தான் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு. அதுலேருந்து எடுக்க முடியாது, அதுலேருந்து எடுக்கணும்னு நினச்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா புது சிம் வாங்கிட்டீங்க, புது சிம் வாங்கி அந்த பட்டன் ஃபோன்லேயே போட்டுட்டீங்க. இப்போ பட்டன் ஃபோனில் வந்துட்டு ஹேக் செய்யப்பட்ட சிம்மும் இருக்குது, நம்ம புதுசாக வாங்கின சிம்மும் இருக்குது. ஸோ அந்த 3rd சிம்மும் இருக்குது, ஃபஸ்ட்டு சிம்மும் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை, அதுக்கே ஓடிபி வந்தாலும் அதுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், என்னென்னா நீங்கள் புதுசாக சிம்மு வாங்கினாலும் பழைய சிம்மை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இல்லை தொலைஞ்சிருச்சு டேமேஜ் ஆகிடுச்சுன்ட்டு புது சிம் வாங்கினாலும் 24 மணி நேரத்துக்கு ஓடிபி வராது, போகாது சொல்கிறாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அந்த சிம்மை ஃபோனில் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபோன் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் என்ன சொன்னார்னா, ஒரு தடவை ஏதோ ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு பாஸ்வேர்ட் போடுன்னு கேட்டுட்டு இருந்தான், நான் போடலை, நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே இப்போ வந்துட்டு டீம் வியூவர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு பார்த்துட்டு இருக்கான், இது வந்து ரெகக்னைஸ்ட் ஆப் இல்லை, ஏதோ ஒரு கிராக் ஆப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஸ்பைவேர் ஆப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன், உங்களோட ஃபோனை வந்து அதில் எந்த ஆப்ரேஷனும் பண்ணாதீங்க, ஏதாவது தெரிஞ்ச நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா அட்டன் பண்ணுங்கள், தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா அட்டன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அவரும் சரின்ட்டார்.
கிட்டத்தட்ட ஒரு 200 300 கால் வந்திருக்கும் போல் இருக்கு அவருக்கு காசு அனுப்ப சொல்லி. அதுவும் வேற வேற நம்பர்லேருந்து வருது. அவர் எத்தனை நம்பர் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாருன்னு தெரியல. அத்தனை நம்பர்லேருந்து கிட்டத்தட்ட 200 300 கால் வந்திருக்கு. அவரும் சலிக்காமல் என்ன பண்ணார், அட்டன் பண்ணாமல் சைலண்ட்டில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் இந்த சிம் ஆக்டிவேட் ஆன பிறகு இந்த சிம்லேருந்து இந்த பட்டன் ஃபோனில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ஆஸ் யூஷுவல் அவரோட லைஃப் லீட் பண்ணலாம். அவருக்கு என்ன சொன்னேன், அந்த சிம்மை திருப்பி இந்த ஃபோன்லேயே போட்டு அதை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அவர் தயங்கினார். ஏன்னா ஏற்கனவே ஹேக் பண்ணியிருக்கான், அந்த ஃபோனில் மேற்கொண்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ணியும் அந்த சாஃப்ட்வேர் போகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா யூஸ்வலாக போயிடும். அவர் தயங்கினதுனால என்ன சொன்னாங்கன்னா, சரி அந்த ஃபார்மேட் பண்ண ஃபோனை நீங்கள் செகண்ட்க்கு விற்றுட்டு இன்னொரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் ஒன்று வாங்கி இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ஃபோனில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா சரி அவரும் சொன்ன மாதிரியே அந்த ஃபார்மேட் பண்ண ஃபோனை விற்றுட்டு வீட்டில் இருக்க செகண்ட் ஹேண்ட் ஃபோனை எடுத்து வீட்டில் இருக்க இன்னொரு ஃபோன் எடுத்து அதில் சிம் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவரோட ஃபோட்டோஸ் போயிருக்கு, கூகுள் டிரைவில் இருக்க ஃபைல்ஸ் போயிருக்கு, அவரோட கான்டாக்ட்ஸ் எத்தனையும் போயிருக்கு, அப்புறம் அவரோட வாட்ஸ்அப்பில் இருந்த டீட்டெயில்ஸ் எத்தனையும் போயிருக்கு. அதை தவிர வேறு என்னென்னலாம் ஆப் வச்சுருந்தாரோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துருக்கானுங்க. இது எந்த அளவுக்கு சேஃபு, எந்த அளவுக்கு பயம் அப்படின்னா பயப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இதை யூஸ் பண்ணி வேற ஒருத்தரை டார்கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவங்க ஏமாந்தாங்கன்னா அங்கிட்டேருந்து காசு வாங்குவேன். ஸோ அது ஒன்று தான் பயம். ரெண்டாவது என்ன சேஃப் இருக்குது, இதில் என்ன சேஃபான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, எல்லாத்துக்குமே பின் நம்பர், பாஸ்கோடு, ஓடிபி தேவைப்படும். ஒரு ஆதார்லேருந்து நீங்கள் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. கைரேகை இல்லாமல் ஓடிபி வச்சு எடுத்தாலுமே அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. 10,000 ரூபா தான் நினைக்கிறேன் அதுக்கு. அது யூஸ்வலாக பண்ண முடியாது. ஆனால் பண்ணுறதுன்னா அதுக்கு ஓடிபி வேணும். ஸோ அந்த சிம்மை தூக்கி வேறு ஃபோனில் போட்டதுனால அந்த ஓடிபி அவருக்கு வராது, அந்த பழைய ஃபோனில் வராது. அதனால் அவனால் திருட முடியாது. ரெண்டாவது ஆதாரே அவன் கையில் இருந்தாலும் காசு எடுக்க முடியாது. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் வந்துட்டு காசு திருடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா சிம்மே தூக்கி வேறு ஃபோனில் போட்டாச்சு, அந்த ஆப் அங்கே இருந்தாலுமே அவனுக்கு யூஸ்லெஸ், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே வந்து அவர் சேஃபர் சைடில் இருக்கார். அவர் லாஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை போயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இது எதனால் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரூ கலர் மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு ஆஃபர் இருந்தால், டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க, கோடு தருவாங்க, அதை போட்டிங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இந்த ஆப்பை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா, இந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் ஃப்ரீயாக கேட்டுக்கலாம். யூடியூப்பில் வந்துட்டு ஆட் வருது, ஆட் இல்லாமல் பார்க்கணுன்னா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் ஆடே வராது, யூடியூப்பில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது தனியும் வரும். இந்த மாதிரியான ஆப்ஸ் அது இன்ஸ்டால் பண்ணுறது, ட்ரூ கலர் மாதிரி ஆப்ஸ் போடுறது, வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ணும்போது லோனை பற்றி விசாரிக்கும் போது நம்பர் கேட்பானுங்க, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்பர் போடுறது, அப்புறம் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி கொடுக்குறது, நம்பர் எழுதி கொடுக்குறது, குழுக்கள் முறையில் பரிசு தரணுன்னு கொடுக்குறது, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் தேடி வெளியில் விற்றுருவானுங்க. வெளியில் விற்றவொடனே அந்த நம்பர் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்காங்கன்னு பார்த்து அதை டார்கெட் பண்ணி வருவானுங்க. ஸோ இது வந்து அந்த காலத்துலேயே இந்த காலம் வரைக்கும் நடந்தது, இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வந்துட்டுருக்கு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வந்துருக்கு. இப்போ எல்லோரும் ஃபோனை டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இனிமே தெரியாத நம்பர்லேருந்து கால், மெசேஜ் எதுவும் இருந்தாலும் அட்டன் பண்ணாதீங்க. உனக்கு யாராவது காசு தப்பாக போட்டேன்னா கூட உங்களுக்கு வேணும்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லுங்கள். ஸோ சேஃபாக இருந்துங்க. பாய்.